நவீன நாடக உலகின் தந்தை, இன்னும் ஓய்வில்லை அவர் எழுத்துக்களின் விந்தை, சென்னை கூத்துப்பட்டறை நிறுவனர் பத்மஸ்ரீ நான் முத்துசாமி ஐயாவின் நினைவாக ஈரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஈரோடு நாடக கொட்டகை எனும் நாடக குழுவானது தங்கள் முன் வந்துள்ள ஆட வந்த நாடகம் ஆட வந்துள்ள நாடகம் என்னவென்றால் சொல்லிடாமா? சொல்லுங்க. உங்கள் கண்களுக்கு இனிமையாக, உங்கள் மனம் குளிரும்படி, உங்கள் செவிகள் சிலிர்க்கும்படி நாங்கள் காட்டவிருக்கும் நாடகம் என்னவென்றால் சொல்லலாமா? உயிரே உயிரே நாடகத்துல போயிடலாமா? சொல்லுங்க, நாடகத்துல போயிடலாமா?
நீங்கள் விடும் கண்ணீர் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் முயலவில்லை. அகத்தியரின் கமலத்தில் இருந்து பிள்ளையார் காக்கை உருவில் வந்து தண்ணீரை கவிழ்த்தியதால் காக்கையால் விரிந்த பறந்த காவேரி என பெயர் பெற்றேன் என்று கட்டுக்கதை அவிழ்த்து விடும் கதையாளர்களே கேளுங்கள். நான் பிறந்தது உடகுமலையில் அருவியாய் ஆர்ப்பரித்து சிறு சிறு ஓடைகளாய் ஓடி ஆங்காங்கே கூடி பல மாநிலங்களை வளமாக்குகிறேன். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை கண்டு மெச்சும் மேதைகளே, அதை விவரிக்கும் வரிசையாக நான் இப்போது இருக்கிறேன். அதை விவரிக்கும் வரிசையாக நான் இப்போது இருக்கிறேன். சோழ நாடு சோறுடைத்தது என்ற பதம் யாரால் வைத்தது? என்னால் தானே? என்னால் தானே? ஆனால் அந்த சோழ நாட்டை அடைவதற்குள் சோர்ந்து விடுகிறேன். மனம்தான் என் ஆணை. அதை நீங்கள் தினம் தினம் அள்ளி அள்ளி என்னை கலைக்கிறீர்கள். நீங்கள் தான் நவீன துச்சாதனர்கள். காவேரி தாயே என்று நீங்கள் என்னை தொழுகிறீர்கள். இல்லை இல்லை, தொழுவது போல் நடிக்கிறீர்கள். தாயின் துகையை உரியும் நீங்கள் செய்கிறா? செய்கிறா? இல்லை இல்லை, பேய்கள், பண பேய்கள். நடந்து வாழி காவேரி என்று சினிமாவில் வாழ்த்துகிறீர்களே, உங்கள் பாவத்தை துளைப்பதாக நினைத்து தலை முழுகுகிறீர்கள். உங்கள் உற்றாருக்காக பிண்டம் கலைத்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக கற்பனை வளர்க்கிறீர்கள். இவற்றுக்கெல்லாம் செய்யாம கைமாறுதான் என்ன? இவற்றுக்கெல்லாம் நீங்கள் செய்யும் கைமாறுதான் என்ன? சோப்பு போட்டு குடித்து என்னை பால் பட்டுவது, நெகிழிகளையும் குப்பைகளையும் என்னிடத்தில் கொட்டுவது, அனைத்து ஆலை கழிவுகளையும் என்னுள் கலந்து என்னை அழுக்காக்குவது, இவையெல்லாம் தானே நீங்கள் எனக்கு செய்யும் கைமாறு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆணவ படுகொலை நிகழ்த்தி என்னுள் போடுவது. நீங்கள் நாகரிகமானவர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அந்த நாகரிகம் வளர்ந்தது எங்களிடமிருந்துதான். காட்டு மிராண்டிகளாக அழைத்து திரிந்த நீங்கள் ஓரிடத்தில் நிலை பெற்று வேளாண்மை செய்து கால்நடைகளை வளர்த்து நாகரிக கோமங்களாக வளர்ந்தது எங்களிடம் இருந்துதான். ஆனால் அந்த நாகரிகத்தை தொலைத்து சாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று புதற்றிருக்கிறீர்கள். நாங்கள் கரையை உடைத்து உங்கள் இருப்பிடத்திற்கு வந்தால் என்ன ஆகும் என்று சென்னை பெருவெள்ளம் உங்களுக்கு காட்டியும் நீங்கள் திருந்திய பாடல். விசும்பி துணிவினி அல்லால் மற்றவங்க பசும்புல் தலை காண்பது அரிது என்று எங்கள் வள்ளுவரின் கூற்றின்படி மழை நீரை தேக்கி நதியாகிய நாங்கள் இருந்தால் மட்டும்தான் பசும்புல்லு முளைக்கும்.
இருக்கீங்க? உங்க குழந்தைக்கு புற்றுநோய் இருக்குமா? புற்றுநோயா? ஐயோ, இன்னும் 3 மாசத்துல வெளிவரக்கூடிய குழந்தைக்கு எப்படி டாக்டர் புற்றுநோய்? ஐயோ, பூமியில இருக்க நெகிழியும் தொழிற்சாலைகள் இருந்து வெளியே வர கழிவுகளும் நிலத்தோடும் நீரோடும் காத்தோடும் கலந்து மாசுபடுத்துறதுனாலதாமா இது போல எல்லாம் நடக்குது. டாக்டர், எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்து. ஒண்ணு இல்லம்மா, மாசுபடாத இயற்கை சூழல் நிறைந்த காற்றை சுவாசிச்சாலே போதுமா. 3 மாதத்தில் வெளிவர குழந்தையை கூட கொல்கிறமே. இந்த உலகம் நெய்தல் நிலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. நம் பாட்டனும் பாட்டியும் விட்டு சென்ற இயற்கையை அடுத்து வருகிற தலைமுறைக்கு விட்டு செல்வது சமூக அறம். தாய்மையை காப்போம், பூமியையும் பாதுகாப்போம், ஆனந்தமான வாழ்வை கடப்போம். படிக்கிறாரு. எப்ப எந்த புத்தகத்துல சீரிய அடையாளம் கொள்வாரு, தாகுவை புரிஞ்சுக்குவாரு, மார்க்ஸ் முல்லர் இனம் கண்டுபிடிப்பாருன்னு தெரியல. இவரை சுத்தி நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அனாவசியம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. என் மனசுல ஓடிட்டு இருக்க கவலை கூட இவரை ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. எப்படி இங்க இருக்க ஒவ்வொரு மனுஷனும் எல்லாரையும் வெறுத்து போய் கடவுள்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாம கடவுள்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்களோ, அது போலதான் நான் தனியா யாரோ ஒருத்தங்க என் கதையை கேட்பீங்கன்னு உங்க முன்னாடி விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? அம்மாடி எனக்கு ஒருத்தி இருந்திருந்தா இப்படி என்ன கண்ணை கசக்க விட்டு இருந்திருப்பாளா? இப்படி புத்தகத்தை மட்டுமே கட்டிக்கிட்டு உலக சிந்தனை இல்லாத மனுஷன் எனக்கு அப்பாவா கிடைச்சதுல மிஞ்சினது என்ன? என் கழுத்துல ஒரு தாலி கட்ட எந்த மனுஷனும் தயாரா இல்லை. என் கழுத்துல ஏற வேண்டிய தாலி எங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை. உள்ள சோத்துக்காக வச்ச ஒலை ஸ்டவ்ல பொங்கி வலியுது. ஸ்டவ் சொங்கி சொங்கின்னு குமுறுது. குமுறட்டும், நல்லா குமுறட்டும். உணர்ச்சி இல்லாத ஸ்டவ் மேல எனக்கு என்ன இருக்கும்? அப்படி என்னப்பா உலகமே புரியுற மாதிரி படிச்சிட்டு இருக்கிறீங்க? இத படிக்கும் போதாம எனக்கு உலகமே புரியுது. ச்சே, என்ன அருமையா இந்த உலகத்தை படப்பிடிச்சாப்புல எழுதிருக்கானே, தெரியுமா உனக்கு? உங்க பொண்ணே உங்களால புரிஞ்சுக்க முடியல, இந்த உலகத்தை தெரிஞ்சு என்ன செய்யறத உத்தேசம்? உனக்கு என்னமா ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? போன வாரம் என்ன பொண்ணு பார்க்க ஒருத்த வந்தால அவன் நேத்து என்னமோ சொல்லி அனுப்பிட்டானே, என்னது தெரியாம தான் கேக்குறியாமா? நானே சொல்றேன். வழக்கப்படி அந்த மாப்பிளி அதே தானப்பா சொன்னா. எனக்கு கால் சரியில்லை, நான் சாட்சி சாட்சி நடக்கிறேன், அதானப்பா. என்னால வேற என்ன பண்ண முடியும்? எத்தனையோ டாக்டர்ல வந்து உன் பலவீனத்தை குணப்படுத்த முடியல. எத்தனையோ மகான்கள் வந்து இந்த சமூகத்தோட பலவீனத்தை குணப்படுத்த முடியல. அழுது என்னமா பயன்? நான் சாக போறேன். எதுக்குமா? எனக்கு இங்க வாழ பயமா இருக்கு. வாழறதுக்கே பயமா இருக்குங்கற, எப்படி தைரியமா சாக போறங்கற? சரி போமா போ. போகும்போது அந்த வாசல் கேட்டு உள்பக்கமா தாப்பால் போட்டு போ. எங்கேயோ ஊருக்கு போறவள வழி அனுப்புற மாதிரி பேசுறாரு பாருங்க. என்ன ஒரு நெஞ்செழுத்தம்! இவரை சொல்லி குத்தம் இல்ல, இவர் தான் ஒரு தத்துவவாதியாச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையும் தற்கொலையும் ஒண்ணுதான். நான் போய் சாகறேன், நீ இங்கேயே உட்காந்து படிச்சுக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உடம்பு செதறி செதஞ்சு போயிடும். ஆனா இப்ப இந்த வலியை கூட என்னால பொறுத்துக்க முடியல. வாழ்றதை விட சாகிறது ரொம்ப தைரியம் வேணும்னு அப்பா சொன்னது. ஐயோ, உண்மையிலேயே வாழ்றதை விட
சாகிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணுமோ? ஐயோ. இந்த மாதிரி தூங்குதல் நடக்கிற வேலை வச்சுட்டு எத்தனை நாள் காலத்துக்கு தள்ளுவா? நல்ல வேலை நான் பார்த்து பின்னாடி நீ குலைச்சடா. தினம் தினம் யாரை பாதுகாக்க முடியும்? யார் பாதுகாக்க முடியும்? போடா. இந்த தூக்கத்துல நடந்து வந்தவன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. போன வாரம் என்ன பொண்ணு பார்க்க வந்த அவன் தானே இவன். இவன் இவ்வளவு பெரிய பலவீனத்தை வச்சுக்கிட்டு என் பலவீனத்துக்கு வேலை கேட்டானா? எப்படியோ இவன் செஞ்ச அந்த ஒரு நிமிஷம் தாமதம் எனக்கு வாழ்க்கையே புரிய வச்சிருச்சு. நான் திரும்ப வீட்டுக்கே போறேன். ஆமா வா, நீ வருவனே எனக்கு நல்லா தெரியும். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணுமா? அப்பா, இனிமே நான் சாட்சி நடக்கிறேன்னு கவலைப்பட மாட்டேமா. நாளைக்கும் இதே நேரத்துல தண்டவாளத்துல ரயில் வரும். நாளைக்கு மட்டுமா, தினமும் வரும். ஆனா இப்படி ஒரு பைத்தியக்காரி கால்ல குத்துற முள்ள கூட பொருட்படுத்தாம ஓடி போய் ரயில் பாதைக்கு சாக மாட்டா. இந்நாடகத்தில் சொல் குற்றமோ, பொருள் குற்றமோ, மேல குற்றமோ, தாளம் குற்றமோ, வேத குற்றமோ, எவ்வித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டு குழந்தையை எப்படி மன்னித்து ஏற்றுக் கொள்வீர்களோ அதே போல எங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தட்டி பறிப்பதோ துட்டு, கடை இடிப்பதோ லட்டு, புஷ்பவதியான பொண்ணுக்கு போடுவதோ புட்டு, சக்கரத்துக்கு அடியில் வைப்பதோ முட்டு, போகாத இடம் போனால் தலையில் விழும் கொட்டு. நாங்களா ஈரோடு நாடக கொட்டையின் சட்டை.